எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு. கிரவுட் ஃபுல்லா வந்துருச்சு. இலவசமா கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் மரக்கணி இலவசம் தான். எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. செம கிரவுட் ஆயிருச்சு. நானே எடுத்துறேன். கொண்டு ஆளாளுக்கு ரெண்டு தூக்கி போறேன். எல்லாரும் எல்லாம் முடிஞ்சுதா? படம் கொடுத்துருங்க. படம் ஒரு இல்ல எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்களா? நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இப்ப வந்து குட்டி ஒண்ணு வித்திருக்கீங்க மூணாம்பள்ளி சந்தையில. ஆமாண்ணா, கெடா குட்டிண்ணா. கெடா குட்டி என்ன ரகத்துல சேரும்? நாட்டாடு, ஒரிஜினல் நாட்டாடு. ஒரிஜினல் நாட்டாடு. 40 growth வரும். என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 4,000 சொன்னங்க. 3,500 தான் கொடுத்துருக்கோம். 3,500 அசலு தான் கொடுத்துருக்கோம். லாபம் இல்ல, ரொம்ப பழக்கமானவரு. சரி சரி. அதனால அசலு தான் கொடுத்துருக்குறேங்க. தம்பியோட அப்பா வந்து எனக்கு நல்ல பழக்கம். சரி சரி. அதனால வாங்கின விலைக்கே கொடுத்துருக்கேன். தம்பி நீங்க எங்க இருந்து வரீங்க? இப்ப வந்து இவர்கிட்ட இதுக்கு முன்னாடி குட்டி வாங்கிருக்கீங்களா? நான் வந்து அப்பா வந்து வாங்கிருக்கேன். அதுல வாங்கின குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? குரோத்தா நல்லா இருக்கு. சரி, இது என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? இப்போ 3,500. வேலை பரவாயில்லையா? பரவாயில்ல, விலை கம்மியா தான் கொடுத்துருக்கேன். சரி ஓகேண்ணா. அப்படியே கொய்யா நாத்து 2 கொடுக்குறீங்க. 2 நாத்து கொடுத்துருக்கேன். இப்ப வந்து அண்ணன் மரக்கட்டு கொடுக்குறாரு ஃப்ரீயா. அத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இது வந்து நல்லா வளர்க்குது, நல்லா ஆக்சிஜன் நல்லா யூஸ் ஆகுது. வீட்டுல மரம். சரி ஓகே. உங்க பேரு? நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 12th படிக்கிறீங்க. சரி ஓகே. நல்லபடியா ஆட்டுக்குட்டி வளர்த்துங்க, மரக்கண்ணி நல்லபடியா வளர்த்துங்க. வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, ஆட்டுக்குட்டி நல்லா வளர்த்துங்க, மரக்கணும் நல்லா வளர்த்துங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணனுக்கு ஒரு கெடா குட்டி கொடுத்துருக்கேன். கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு. நல்லா கெடை பருங்கடையா வரும். எத்தனை நாள் ஆன குட்டினா? அது 25 நாள் குட்டி. 25 நாள் ஆன குட்டி. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 3,000 சொன்னா 2,900 கொடுத்துருக்கு. 2,900. 3 ரூபாய்க்கு 100 ரூபாய் கம்மியாயிருங்க. சரி சரி. கடை சூப்பர் கடை, நல்லா பருங்கடையா வரும். பெருங்கடாயம். ஆமா, பால் அருமையா குடிக்கு, தலையும் கடிக்கு. குட்டி நல்ல குட்டி. நல்ல குட்டி. ஆமா. சரி ஓகே. நானா வணக்கம். உங்க பேரு? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இப்ப வந்து இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். சரி சரி. வாங்கி நல்லபடியா வளர்த்துங்க. அதே மாதிரி கொய்யா நாத்து வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேர் சொல்லி ஒரு சின்ன பசூர். என் பேரு சக்தி, அவர் பேர் கௌசிக் குமார். கௌசிக் குமார். நீங்க எப்படி ஃபார்மரா? ஃபார்மர் தான். இப்ப வந்து நம்ம மூணாம்பள்ளி சந்தையில அண்ணன்கிட்ட வந்து மரக்கண்ணு கொடுத்துருக்காரு. இப்ப எப்படி குட்டி வாங்கினீங்களா இல்ல ஃப்ரீயா கொடுத்துருக்காரா? இல்ல குட்டி எதுவும் வாங்கல, நாங்க சாவல் வாங்க வந்தோம். சரிங்க. இப்ப அண்ணன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஆமா. இத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? கருத்துன்னு பார்த்தா மரங்களை நடவணும், அப்பதான் பசுமை புரட்சி அதிகமாகும். ஆமா. சரி சரிங்க. அதுபோக பூமி வெப்பமயப்படுறதை தவிர்க்க முடியும். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகே. 3 கண்ணு வாங்கிருக்கீங்க. கொண்டு போய் நல்லபடியா சிறப்பா வச்சு வளர்த்து கண்டிப்பா கண்டிப்பா பலன் தர மாதிரி பண்ணுங்க எல்லாத்துக்குமே. ஆமா, அண்ணன் இதே மாதிரி மேலும் மேலும் அடுத்தது கொய்யா நாத்து, மாமரம் அந்த மாதிரி நிறைய பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா விதவிதமா கொண்டாந்துட்டே இருக்காரு. சரி சரி. அடுத்த தடவை வேணாலும் கேரண்டியா வந்து வாங்கி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கொண்டு வர நாத்துகளை பத்திரமா வச்சு பாதுகாத்து. சரிங்க, கண்டிப்பா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். ஏற்கனவே சிறுவலூர் சந்தையில பாத்துருக்கோம். அதுபோக கோழி விற்பனையாளர் நீங்க. இன்னைக்கு வந்து மூணாம்பள்ளி சந்தையில மரக்கண்ணு வாங்கிருக்கீங்க. சிவகுமார் அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு. இத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? சொல்லிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தரமான குட்டி, ஜமுனாபாரி, இந்த கொடியாடு, எல்லா வெரைட்டியுமே பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தரமா பண்ணிட்டு இருக்காங்க. விலையும் பாத்தீங்கன்னா சரியான விலையில் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து பணத்துக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா அவர் இந்த மனுஷன் வந்து பணத்துக்கெல்லாம் வந்து ஆசையே படாத ஆள். அதாவது அவர் உண்டு ஒரு வியாபாரம், அவருடைய ஃபேமிலி ரன் பண்றதுக்கான போதுமான இது மட்டும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி மனுஷன் வந்து
100ல ஒருத்தருக்கு இருக்கிறதாங்கிற சந்தேகமா இருக்கு இந்த காலகட்டத்துல. சரி. ஏன்னா இந்த கலி உலகத்துல இந்த மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நாத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 நான் காசு கூட கொடுக்குறேன்னா எனக்கு காசு கொடுக்கும்போது ஒரு நாத்துக்கு 500 ரூபாய் வேண்டாரு. அதனால வந்து ஒரு காமெடியா வந்து கேட்டாரு. ஆனா வந்து காசே கொடுக்காம காசே வாங்காம 2 கண்ணு எனக்கு கொடுத்துக்கிறாரு. நான் நல்ல முறையா நட்டு வளர்த்தி இந்த சமுதாயத்துக்குமே இந்த ஒரு உலகத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்த மாவட்டத்துக்குமே நல்ல ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்தி ஒரு நல்ல விதமா கொண்டு வர்றதுக்கு நான் அந்த 2 கண்ணை வாங்கிக்கிறேன். பிளஸ் வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம்னா நம்ம பின்னாடி பயனடைகிற மாதிரி இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு மரத்தை வச்சுட்டு அது நிழல் தருதுங்கிறக்கோசரம் வைக்கிறத விட நம்ம இந்த மரத்தை வச்சோம்னா இதுல வந்து நிழலும் பயன்பட்டுக்கலாம். பிளஸ் நம்ம இதுல இருந்து ஒரு காய்கள் பறிச்சு நம்ம குழந்தைகள் சாப்பிடலாம். பக்கத்துல வரும்போது யாராச்சும் வந்தாங்கன்னா சாப்பிடலாம். அந்த மாதிரி உபயோகத்துக்கு இந்த மாதிரி மரங்கள் யோசிச்சு வைக்கிறது இன்னும் வந்து நல்ல ஒரு யுக்தியா இருக்கும். மென்மேலும் சிவகுமாரன் வந்து வளர என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். இதான் என்னுடைய கண்டக்ட். ரொம்ப நன்றிங்க. அப்படியே மரக்கண்ணுகளை பத்திரமா பாதுகாத்து வளர்த்துங்க. கண்டிப்பா காய் வந்து கொண்டாந்து கொடுக்கணும். கண்டிப்பாங்க குடிச்சுங்க. அது குடிச்சு வரும்போது நாங்க இதுக்கு முதல் காய் உங்களுக்கு தாங்க மாற்றம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. காலமுறிக்க 2.5 2,600 கொடுக்கும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இப்ப வந்து அக்கா போன வாரம் வந்திருந்தாங்க. ஆமாண்ணா. இந்த வாரம் வந்து குட்டி வாங்கியிருக்காங்க. 3 செம்பிளி குட்டி கொடுத்துருக்குண்ணா. 2 செம்பிளி குட்டி. 3 பாக்கலாங்களா? பாருங்க பைக்குள்ள அப்படியே காமிங்க. 3 குட்டி பேக்கிங்கே பண்ணியாச்சு. ஒரு கடாய் 2 பிறவை. ஒரு கடாய் 2 பிறவை. குட்டி மயிலம்பாடி குட்டி தெளிவான குட்டி. தெளிவான குட்டி. அக்கா மூடிக்கு பை என்ன ரேட் சொல்ல? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 6 ரூபா சொன்னோம். 5100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 5100 ரூபாய்க்கு. 5100 ரூபாய்க்கு விலை ரொம்ப இறக்கி தான் கொடுத்துருக்கோம். இந்த வாரம் ஓரி அடி அப்படியே. ஆமா, ஏன்னா என்ன பண்றது, பழக்கம் ஆயிட்டாங்க. அவங்களுடைய அன்புக்காக நம்ம மீற முடியல. சரி, அதனால அப்ப அனுசரிச்சு கொடுக்குறோம். இன்னைக்கு என்ன நாத்துனா கொடுக்குறீங்க? எலுமிச்சம்பழம் நாத்து 3, நெல்லிக்காய் 3. ஆமா, அவரு எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அவர் இதே போதுன்ட்டாரு. வேணா நாத்து கொடுக்கலாம். நாத்து கொண்டு வந்து அப்படியே நாத்து பாருங்க, அந்த வீடியோல அப்படியே பாருங்க. முதல்ல காமிச்சிருக்கோம் பாருங்க. 120 நாத்து கொண்டு வந்திருக்கு. 120 நாத்து. ஆமா, 120 நாத்து கொண்டு வந்திருக்கு. அந்த கூட எடுங்க. போன வாங்கிட்டு போன குட்டி எல்லாம் எப்படி இருக்குதுக்கா? நல்லா இருக்கு. அதே மாதிரி 3 குட்டி வாங்கிருக்கீங்க. அதே மாதிரி மரக்கண்ணுகளையும் நல்லபடியா வச்சு பராமரிச்சு வளர்க்கணும். நல்ல முறையா ஆட்டுக்குட்டியை வளர்த்தணும். நல்ல முறையா மரக்கண்ணு வளர்த்தணும். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளையும் நல்ல முறையா படிக்க வைக்கணும். சரி வாங்க. சந்தோஷம். சரி வாங்க. அண்ணா வணக்கண்ணா. அதான் தம்பிக்கு வந்து 4 நாத்து கொடுத்துருக்குண்ணா. 4 கண்ணு. ஆமா, 2 நெல்லிக்காய் 2 கொய்யா நாத்துண்ணா. சரிங்க. நல்ல அருமையா நாத்துது. இது வந்து சிவப்பு கொய்யாங்க. இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம். தம்பிக்கு 2 ஏக்கரா தோட்டம் இருக்குதுண்ணா. அப்படி அதனால மரக்கண்ணு வளர்த்துறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னா நாத்து வேணும்னு கேட்டேன். அப்படிங்க அதனால சந்தோஷமா எடுத்து கொடுத்துருக்குறோம். வாங்குறது கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதை கொண்டு போய் நட்டி வளர்க்கறதா பெரிய விஷயம். அதை பராமரிச்சுட்டாங்கன்னா போகுது. 400 நாத்துக்கும் நான் சும்மா இலவசமா கொடுத்துருக்கேன். வளர்க்கறது அவங்க பொறுப்பு. தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இதே ஊரு தான். இப்ப வந்து அண்ணன் வந்து மரக்கண்ணு எல்லாத்துக்குமே இலவசமா கொடுக்குறாரு. அத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. உங்க பேரு? ரோஹித். சரி, ஓகே. நல்லபடியா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. சரி, ஓகே. அண்ணா வணக்கண்ணா. தம்பி வந்து மரம் வளர்த்தோன்னு ஆசை பிரியம். சரி, மரக்கண்ணு வேணும்னு கேட்டா. அப்படிங்க அதனால ஐயா கூட வந்திருக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் மரக்கண்ணு கொடுத்துருக்குண்ணா. இப்ப எத்தனை கண்ணு கொடுத்துருக்கு? 6 கண்ணு கொடுத்துருக்குண்ணா. 6 கண்ணு கொடுத்துருக்கு. 6 கண்ணு மரக்கண்ணு கொடுத்துருக்கு. தம்பி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கோதபாளையம். இப்ப வந்து அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் மரக்கண்ணு கொடுத்துட்டு இருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். அண்ணா நோக்கத்துல எல்லாத்துக்கும் மரக்கண்ணு சிறப்பா செஞ்சுட்டு. சரி, ஓகேம்மா. கொண்டு போய் வச்சு நல்லபடியா வளர்த்துங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா. சரி சரி. அண்ணா வணக்கண்ணா. கொய்யா அண்ணா 2 கொய்யா நாத்து கொடுத்துருக்கீங்க. 2 கொய்யாங்க. சரிங்க. நல்லா காய் பிடித்த நல்லா கெட்டியா நல்லா அதிகமா காய் பிடிக்கக்கூடிய மரக்கண்ணுங்க. சரிங்க. தரமான மரக்கண்ணுங்க. ஆக்சுவலா அக்காவுக்கு வந்து முதல்ல மரக்கண்ணு நிறைய கொடுத்துருக்கோம். ஐயா அண்ணன் வருவாரு, அக்கா வருவாங்க. கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நல்லா தளைஞ்சிருச்சு. பக்குவமா பார்த்து பராமரிங்க. முதல் வாங்கிட்டு போனதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு. சரி சரிங்க. நல்ல முறையா வளர்த்துங்க.
சிவப்பு கொய்யா, செங்கொய்யா. இது என்ன செய்யுங்க? இது பெரிய நெல்லிக்காய். அண்ணா வணக்கம். வணக்கம். தம்பிக்கு வந்து இப்படி வாங்க. தம்பிக்கு 2 மரக்கன்று கொடுத்துருக்குங்க. 2 கண்ணு. ஆமாங்க. இது வந்து கொய்யா, இது வந்து பெரிய நெல்லி. பெரிய நெல்லி. ஆமாங்க. தம்பி வந்து படிக்கிறப்ப தம்பி மரம் வளர்த்தோன்னு ஆசைங்கன்னா அப்படின்னா அப்படி சரி சந்தோஷம் கொண்டு வளர்த்துங்க. 2 வேணுமே எவ்வளவு வேணும் 2 போதுங்க அப்படின்ட்டு அப்படி இன்னும் கேட்டாருன்னு இன்னும் கொடுக்கலாம். இன்னும் கொடுக்கலாம். தம்பி வணக்கம். தம்பி இங்க உங்க பேரு? எங்க இருந்து வரீங்க? திருப்பூர். திருப்பூர். இப்ப வந்து 2 கண்ணு வாங்கிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கண்ணு வாங்கிருக்கீங்களா? மாமா வாங்கியிருக்காரு. அந்த கண்ணெல்லாம் எப்படி கொண்டு வச்சு பராமரிச்சுட்டு இருக்கீங்களா? தம்பி இதை வாங்க. ஆனா அண்ணனுக்கு 2 மரக்கண்ணு கொடுத்துருக்குண்ணா. சரிங்க. 2 கண்ணு என்ன விலைன்னு கேட்டேன் அப்படிங்க. ஒரு கண்ணு 150 ரூபாங்க அப்படின்னு, 2 கண்ணுக்கு 300 ரூபாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அண்ணன் எவ்வளவு கொடுக்குறாருன்னு தெரியல. அண்ணா எவ்வளவு கொடுக்குறீங்க? அண்ணா நான் சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவு தரீங்க? ஏனுங்க அண்ணன் வந்து 2 கண்ணுக்கு வந்து 50 100 ரூபா கொடுக்குறேங்கிறாருங்க. அண்ணன் வந்து 100 ரூபா 2 கண்ணு கொடுக்குறேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா 2 கண்ணும் கொடுத்து அண்ணன் கையில் 100 ரூபா நான் கொடுக்குறேன். சரி சரி. இல்ல நிஜமா தான் நான் சொல்றேன். நான் இப்போ அண்ணன் விலைக்கு வாங்குறேங்கிறாரு, நான் 2 கண்ணு இலவசமா கூட 100 ரூபா சும்மாவும் கொடுக்குறேங்கிற. அண்ணன் வாங்க மாட்டேங்கிறாரு. அண்ணா நான் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் கண்ணு எல்லாத்துக்கும் 250 கண்ணு சும்மா ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வந்து விலை எவ்வளவுன்னு கேட்டது எனக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் வந்து இலவசமா கொடுக்கணுங்கிற என்னுடைய ஆசை. எனக்கு மரம் நிறைய வளர்த்தணுங்கிற என்னுடைய ஆசை. ஆனா எனக்கு இட சௌகரியம் இல்லாதனால என்னால வளர்த்த முடியல. ஏன் இட சௌகரியம் தான் 1 லட்சம் கண்ணு நானே வச்சு நட்டிடுவேன். அப்போ எனக்கு எல்லாரும் வளர்த்துட்டுமே அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப நீங்க வந்து ஒரு சந்தோஷமா ஆனா நல்லா இருக்கு நான் சொன்னாலும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். சரிங்களா? அதனால நீங்க நல்ல முறையா வளர்த்துங்க. உங்களுக்கு 2 கண்ணு 100 கண்ணு கேட்டாலும் இதே இடத்துல இருக்குது, நீங்க எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணும் எடுத்துக்கோங்க. இலவசமா தான் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்கார தோட்டம் பக்கத்தாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்களே வந்து வாங்கி சொல்லுங்க. வாரமான ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவேன், நீங்க ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பக்கத்துலதான் கோசனம். சரி சரிங்க. ஆனா அண்ணன் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காரு. நீ காலையில இருந்து 2-3 பேர் இப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. காசு எத்தனை கேட்டு யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. அவரு எல்லாத்தையுமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காரு. குட்டி வாங்கினாலும் வாங்காட்டி ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காரு. சரி ஓகே, கொண்டு போய் இப்ப வச்சு பக்குவமா பார்த்து பழத்துங்க. அப்புறம் அவரு ஃப்ரீயா கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி காய் காய்ச்சணும், எங்களுக்கு கொண்டு காய் கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்ல, யார் வந்து வேண்டாலும் பறிச்சுக்கலாம். ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு, பாராட்டுகள். ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிரௌட் ஃபுல்லா வந்துருச்சு. இலவசமா கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் மரக்கண்ணு இலவசம் தான். எல்லாத்துக்கும் இருக்கு. செம கிரௌட் ஆயிருச்சு. எல்லாரும் கொண்டு எல்லாரும் சந்தோஷம் வளர்த்துக்கு. இந்தாங்க ஆளு கொண்டு வந்து வச்சு அவள் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். அவ்வளவுதான். அது சந்தோஷம் கொண்டு போய் வளர்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷத்துல ஒரு 100 கண்ணு படப்படம் போயிருச்சு, கொடுத்தாச்சு. நான் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் மரக்கன்னு சந்தோஷம் வளர்த்துங்க, கொண்டு போய் வீண் பண்ணிடாதீங்க. எல்லாம் முடிஞ்சுதா? படப்படம் கொடுத்துருங்க. படப்படம் ஒரு 100 இல்ல எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்களா? இன்னும் ஒரே கட்டுதான் இருக்கு. அது ஒண்ணு எடுத்து கொடுத்துருமா. அந்த ஒண்ணு வேணா கொடுத்துரு தம்பி. அதுல தண்ணி எல்லாம் முடிஞ்சது. அடுத்த வாரம் வந்தீங்கன்னா பாருங்க, அடுத்த வாரம் வாங்க தரேன். சரிங்களா? அண்ணா வணக்கம். இந்த வாரம் எப்ப வேணாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா இலவசம் மரக்கன்று வாங்கி இன்னைக்கு வந்து எத்தனை கன்றுகள் கொண்டு வந்தீங்க? அண்ணா இன்னைக்கு ஒரு 140 கன்று கொண்டு வந்தாங்க. 140 கன்று. 140 கன்றுண்ணா. எல்லாமே பறந்துருச்சு. ஆமாண்ணா ஆமாண்ணா. எல்லாத்துக்கும் சந்தோஷம்ண்ணா. சந்தோஷம். அது கொடுத்தது பாக்குறது நம்மளுக்கே அதோட சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து ஒரு சந்தோஷமான மரம் வளர்த்தோங்கிற அந்த ஆசையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவங்களுக்கு இன்னும் கொடுக்கணுமே தான் எனக்கு ஆசை. இந்த ஒரு டிப்பர் நிறைய தான் கொண்டு வர முடிஞ்சது.
சரி சரி. ஏன்னா நிறைய கூட ஆடு கடிச்சிரும், உள்ள வைக்க முடியாது. ஆமா. அதான் இந்த ஒரு டிப்பர் நிறைய கொண்டு வந்தோம். அடுத்த தடவை முடிஞ்ச இன்னொரு டிப்பர் நிறைய கூட அடுத்த வாரம் நான் கொண்டு வர முயற்சி எடுக்கிறேன். சரி. வாங்குறது பெருசுல, வாங்கிட்டு வளர்த்துனாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, மரக்கண்ணு கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நல்ல முறையா வளர்த்தணும் அவங்க. சரி. நாளைக்கு வந்து குணத்தூர் வந்தா வாங்கிக்கலாங்களா? குணத்தூர் நாளைக்கு கொண்டு வருவோம். கொண்டு வருவீங்க? கொண்டு வரும். சரி ஓகே. இந்த பதிவு பாக்குறவங்க குணத்தூர் வந்து கூட நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணனுக்கு ஒரு கொடியாடு கிடா குட்டி கொடுத்துருக்கோம். கொடியாட்டுல கிடா குட்டி? ஆமா, கொடியாட்டுல கிடாயி பால் டப்பா காமிச்சு அருமையா குடிக்கி. சரி சரி. இப்ப பால் கொடுத்தே கொடுக்குறோம். பாலுக்கு நல்லா பறகுது. ஆமா, பால் அருமையா குடிக்கி. அந்த டப்பா கொடுமா பாருங்க, பால் எப்படி குடிக்கணும் பாரு. இந்த இடத்தே செல்ல டப்பா இப்படி காமிச்சா குடிக்கணும். குட்டி தரமான குட்டி, நல்ல பால் குடிக்கி. அளவா பால் கொடுத்து வளர்த்தோடனே பால் நல்லா குடிக்குது அப்படிங்கறதுக்காக நிறைய பால் கொடுத்துடக்கூடாது. அப்படி நிறைய பால் ஆசைப்பட்டு கொடுத்துட்டாங்கன்னா வயிற்றுல வந்து தங்கி பால் பிரித்து போயிடும் வயிற்றுக்குள்ள. சரி சரி. பால் ஜீரணம் ஆகாது. அப்ப ஜீரணம் ஆகாம மஞ்சள் கழிச்சல் ஆயிரும். குட்டி கழிச்சல் ஆயிருச்சுன்னா டயர்ட் ஆயிரும். டயர்ட் ஆயிருச்சுன்னா அப்புறம் பால் குடிக்கிற ஸ்லோ ஆயிரும். அது தெரியாம மீண்டும் அதிகமா பால் கொடுக்கும்போது குட்டி வந்து அதனுடைய எனர்ஜி குறையும். டயர்ட் ஆகும், எனர்ஜி குறையும், குட்டி வீணா போயிடும். அளவா பால் கொடுங்க, நல்ல வளமா வளரும். இது வந்து என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிஞ்சது? இது வந்து 3000 ரூபாய் சொன்னாங்க. நாங்க 2400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 2400 தான் கொடுத்துருக்கோம். விலை கம்மியா தான் இறக்கி கொடுங்க. கெடா குட்டிக்கு பாரு, கீழே இறக்கி கொடுங்க. குட்டி நீளம் பாரு, நீளமான குட்டி. இந்த என்னோட விலைக்கு எந்த வியாபாரி யாரும் கொடுக்க மாட்டேன். இந்த விலைக்கு நான் அனுசரிச்சு கொடுக்குறேன். ஏன் கொடுக்கணும்? அசலுக்கு தான் கொடுத்துருக்கோம். சரி சரி. லாபம் அசலுக்கு தான் கொடுத்து. அண்ணன் நல்ல பழக்கம், மூணாம்பள்ளியில ரொம்ப வருஷம் எனக்கு பழக்கம். இவரு அசலுக்கு தான் கொடுத்துருக்கு. சரி. குட்டி தரமான குட்டி, நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டி. 3000 ரூபாய் சொன்னா 2400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 2400 கொடியாட்டு குட்டி, ஒரிஜினல் கொடியாடு குட்டி. நீளமா தான் தெரியும் உங்களுக்கு. சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.